ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஈஸியா, டேஸ்ட்டா ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி எப்படி இறால் கிரேவி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியில யூஸ் பண்ற மசாலா எல்லாமே நம்ம வீட்ல இருக்கிற நேச்சுரல் இன்கிரியன்ஸ் தான். அதனால டேஸ்ட் மட்டும் இல்ல, ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ 2 பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல நம்ம ஹோம்மேட் மசாலாக்கு தேவையான இன்கிரியன்ஸ் ரெடி பண்ணுங்க. குண்டு மிளகாய், மஞ்சள், சோம்பு, மல்லி, தேங்காய், மிளகு. இந்த இன்கிரியன்ஸ் எல்லாமே கிரேவிக்கு நல்ல அரோமா, கலர், டேஸ்ட் கொடுக்கும். இன்னொரு பிளேட்ல சோம்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் தான் கிரேவிக்கு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ நம்ம ஹோம்மேட் மசாலா அரைக்கலாம். குண்டு மிளகாய், மஞ்சள், மல்லி, மிளகு, சோம்பு, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்பெஷல் ஹோம்மேட் மசாலா. மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேட் மசாலாவை விட வீட்டில் அரைக்கிற மசாலா ஃப்ரெஷ் ஃப்ளேவரும் அத்தன்டிக் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கிரேவி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே சோம்பை ஆட் பண்ணுங்க. சோம்பு ஆயிலில் பொரிஞ்சதும் செம அரோமா வரும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுத்து கிரேவியை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுங்க. பூண்டு இம்யூனிட்டிக்கு நல்லது, டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணும். கடைசியா இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சீ ஃபுட்டோட ஸ்மெல்லையும் பேலன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இறால் சீக்கிரமா குக் ஆகும், அதனால அதிகம் குக் பண்ண தேவையில்லை. ஸோ சும்மா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஹோம்மேட் மசாலாவை ஆட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் மசாலாக்கு நம்ம போட்டிருக்க எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. மஞ்சள் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் மாதிரி ஒர்க் பண்ணும். மிளகு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சோம்பு ஸ்டொமக்கு லைட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் எல்லா ஃப்ளேவரும் ஒன்று சேர்ந்து ரிச் கிரேவி மாதிரி டெவலப் ஆகும். இப்போ பாத்திரத்தை மூடி வச்சிருங்க. 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வைங்க. இந்த மூடி வச்சிருக்க நேரத்தில் தான் மசாலா நல்லா வெந்து கிரேவி திக்கா ஃப்ளேவரா மாறும். 20 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம அரோமா வரும். கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை டேஸ்ட்டையும் அரோமாவையும் இன்க்ரீஸ் பண்ணும், ஹெல்த்துக்கும் பெனிஃபிட் அதிகம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டி, ஹெல்த்தி, அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஸ்டைல் இறால் கிரேவி ரெடி. இறால் புரோட்டீன் ரிச் ஃபுட், பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இந்த கிரேவி ஹாட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.